முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து கோழி முட்டை வருது. அப்ப கோழி முட்டை தானே அதுவும். அந்த கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்குமா? பொரிக்காது. பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. அப்ப அந்த முட்டையை சாப்பிடுற எல்லாரும் நாங்க எல்லாம் கூமுட்டை. விளையாட்டு இல்ல, சிரிப்பதற்காக அல்ல. எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெற்றவங்க அந்த முட்டையெல்லாம் சாப்பிடலாம். நாளைய தலைமையை உருவாக்குற இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தா என்ன ஆகுது? மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை. ஒரு விதை என்பது முளைச்சி 4 நெல்லு மணியை கொடுக்கணும். ஒரு நெல்லு போட்டா 10 நெல்லு கொடுக்குது. இந்த மண்ணு கட்ட கேடு. ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை உற்பத்தி ஆகுது. பசுமாடு காளமாடு சேர்ந்தா கன்றுக்குட்டி பிறக்கிறது. அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருக்கா? இன்னைக்கு கோழி முட்டை, கோழி மட்டும் முட்டை இடுது, சேவல் இல்லாம. எந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னால விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம். இன்னைக்கு இருக்கா நம்ம கிட்ட? 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இல்ல அப்படின்னா, குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. காரணம் எது என்று யோசிக்கணும். இங்க அந்த சிந்தனையெல்லாம் இல்ல. எதையெல்லாம் விதைக்கணும், எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிஞ்சு மனசுகள்ல நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய அவதியானது. ஆனாலும் பாருங்க, எப்படி இருந்த சமூகம். நல்ல பொருள் இல்ல, காரண விதை இல்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி, அத்தனையும் மரபணு மாறிடுச்சு. இன்னைக்கும் பாருங்க, சோதனை கருத்தரிப்பு மையம்னு பணத்தை கட்டுங்க, பிள்ளை நாங்க கொடுக்குறோம்னு ஆஸ்பத்திரியை திறந்து வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லையே. வீட்டுக்கு வீடு குழந்தை ஊட்டி 4-5 நிறைய இருந்துச்சு ஒரு நேரம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை. ஏன்? எதனால? ஏன்னு அதை பத்தி யாராவது சிந்திச்சோமா? எதனால இப்படி நடக்குதுன்னு யோசிச்சோமா? அப்ப இந்த கோழி மட்டும் இடக்கூடிய முட்டை, நாளை அது அடை வச்சா பொரிக்காத கோழி முட்டை, கூமுட்டைனா நம்மளை எல்லாம் கூமுட்டை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உலக நாடுகளில் பல பேர் சேர்ந்து மேல இருந்து திட்டம் போடுறேன், நம்மளை எல்லாம் எப்படி வருமான பொருள்களாக மாற்றலாம்னு. ஆனால் அதை பத்தி சிந்திக்காத இந்த தமிழகம், அதுதான் ரொம்ப வேதனை. உப்பு கூட உப்பா இல்லை. கடற்கரையிலேருந்து உப்பு வண்டி வந்து ஊருக்கு உப்பு ஊத்துச்சு. அந்த வண்டியில கொண்டு வந்த உப்பு வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கும் எந்த நோயும் இல்லை. அந்த உப்பை பெரிய முதலாளி வாங்கிட்டு போன, அதை பெரிய வெள்ளையாக்கணுமே, அழுக்கா இருக்குன்னு சொல்லி ரசாயனத்தை பயன்படுத்தி வெள்ளையாக்கின உப்பை தூளாக்கின உப்பை பையில அடைச்சான். அதுக்கு ஆங்கிலத்தில் சால்ட்னு பேர் வச்சான். சும்மா விற்கல. என் அன்பில் சேர்ந்த உரியவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. அதுல அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம். அந்த நச்சு வேதிப்பொருளான அயோடின் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனை நோய்க்கு மூல காரணம் இந்த உப்பு. தாய்மார்கள் நினைச்சா அதை கூட தூக்கி வீசலாம், முடியலையே. நமக்கு நாகரிக நைஸ் உப்பு தேவைப்படுது. ஏன்? உப்பு என்ன கல்லா கரைய மாட்டேன்னா சொல்லுது? அள்ளி போட்டா தானா கரையுமே. புளிதான கை போட்டு கரைக்கணும். மாற்றம் என்பது தாய்மார்களிடத்திலிருந்து வரணும். அப்படிப்பட்ட உப்பை கூட இங்க விட்டு வைக்கல. உலக அளவில் வருமானம் வந்தா போதும்னு எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? காளமாடும் பசுமாடு ஒன்னா சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். காளமாடும் பசுமாடு ஒன்னா சேர்ந்தா நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறக்கும். நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறந்தா நாட்டு மாட்டை அழிக்க